அப்படிப்பட்ட சமூகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மாற்றத்தை கொண்டு வராங்கன்னா, பொம்பளை பிள்ளைங்கிறது பேட் மெசேஜா குட்டியில் தோண்டிக்கிறாங்க. அது ஒரு பெரிய பாக்கியம். யாருக்கு 3 பெண் மக்கள் இருந்து அவங்களை நல்ல படிப்பு சொல்லிக் கொடுத்து, ஒழுக்கம் சொல்லிக் கொடுத்து, தகுந்த கணவனுக்கு மனமுடித்து வைக்கின்றாரோ அவரும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று தன் 2 விரல்களை இணைத்து காட்டுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, பெண் குழந்தையை புதைக்கக்கூடிய பழக்கத்தை அன்றைக்கு மாற்றினார்கள். நீங்க கேட்கலாம், அது 1400 வருஷம் ஆயிடுச்சுங்க, இப்ப எதுக்குங்க? இன்றைக்கு அன்னைக்கு மண்ணுல போச்சாங்க, இன்னைக்கு பொண்ணுல புதைக்கிறமா இல்லைங்களா? திருப்பூர்ல உள்ள அந்த அந்த மிக படிப்பு இருந்தா வரதட்சணை இருக்காதுன்னு சொல்றாங்க. ஆனா நடப்பது என்ன? எந்த அளவுக்கு படிப்பு அதிகமாகி கொண்டு போகிறதோ அந்த அளவுக்கு ரேட்டை கூட்டிக்கிட்டே போறான். டாக்டர் தான் அதுக்கு ஒரு ரேட்டு, லாயர் தான் அதுக்கு ஒரு ரேட்டு கூட்டிக்கிட்டே போறாங்க. என்ன ஆயிடுச்சு? நல்ல பிள்ளை தானே, கல்யாணத்துக்கு முதல் நாள் 60 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு கார் வாங்கி கொடுக்குறாங்க தகப்பனார். அந்த கார்ல போறா, சந்தோஷமாக வழி அனுப்புகிறாள், எல்லாமே சேர்ந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. என்ன ஆச்சு? எவ்வளவு பெரிய டார்ச்சர்! அது கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த பிள்ளை வந்து சொல்லுது, எனக்கு வந்து பிசிக்கல் டார்ச்சர் பண்றாங்க, மென்டல் டார்ச்சர் பண்றாங்க. ஆனா பெற்றோரால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிள்ளை ஒரு அளவு தான் சொல்ல முடியும். ஆக அதுக்கப்புறம் விசாரிக்கின்ற பொழுது அந்த பிள்ளையை நிற்க வைத்து மணிக்கணக்காக பேசிக் கொண்டிருப்பார்கள், சரியாக உணவு கொடுக்காமல் இருப்பார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படிப்பட்ட தன்மை இன்னைக்கு தமிழகத்திலே இருக்கிறது, திருப்பூரிலே பார்க்கலாம். ஆக இப்படிப்பட்ட சீர்திருத்தத்தை அன்னைக்கு செஞ்சாங்க. இப்ப சொல்லுங்க, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு மட்டும் முடித்தாடுவாரா? இன்னைக்கு தமிழ் சமூகத்துக்கு அவங்க தேவை இல்லையா? சிந்தித்து பாருங்க. கரூருடைய மேன் டிசாஸ்டர் நம்ம பார்க்கறதா இல்லையா? ஜட்ஜி அப்படிதானே சொல்லியிருக்கிறாரு. எதுக்கு குழந்தையை விடுதலை வழி கொடுத்தீங்க? அது எனக்கு என்ன தெரியும்? எது பெண்கள் போய் சாவீங்க? ஆக 19 பெண்கள், 9 குழந்தைகள், அதாவது திரைப்படத்தின் பெயரால், நடிகரின் பெயரால், தனிநபரின் பெயரால் இப்படி போய் சாவக்கூடிய காட்சி இனிமே இல்லை. கேரளா கூட நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டார்லாம் இருக்கிறாங்க. மம்முட்டி பெரிய ஸ்டார் தான். அவர் பள்ளியாசல் எல்லாருமே கை கொடுக்க மாட்டாங்க, யாரும் போய் செல்ஃபி எடுக்க மாட்டாங்க. அவர் பாட்டுக்கு பள்ளியாசல் போடுறாரு, அவர் பாட்டுக்கு ரோர் போயிட்டு இருப்பாரு. வாக்குச்சாவடியில வந்து ஓட்டு போட வந்தாருன்னா யாரும் கீழே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது பாட்டு 10 பேர் நிற்பாங்க, இவர் செய்வாரு. பின்னாடி போய் நிற்பாரு. அந்த முறை வரும்போது போவாங்க. ஆக படத்தை படமாக